வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாட்டின் ஒருங்கிணைப்பாளர் தவத்திரு வேலன் சுவாமிகள் தலைமையில் மாநாடு நடைபெற்றது. தந்தை செல்வா சதுக்கத்தில் தந்தை செல்வாவின் உருவச்சிலைக்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனையடுத்து தந்தை செல்வா கலையரங்கில் மாநாடு ஆரம்பமாகியது. மாநாட்டில் மதகுருமார்கள், அரசியல்வாதிகள், சிவில் சமூகத்தினர், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தனர். வட்டுக்கோட்டை தீர்மானம் இன்னும் பொருத்தமுடையதா? ஆம். ஏனெனில் வட்டுக்கோட்டை தீர்மானம் ஒரு காலகட்டத்துக்கான ஆவணம் அல்ல. அது ஈழத்தமிழ் தேசிய இனத்தின் அரசியல் உரிமைகள் பற்றிய அடிப்படை கொள்கைகளின் பிரகடனம். நாம் மீண்டும் தலைநிமிர்ந்து வாழ வேண்டுமெனின் தமிழ் தேசியத்தின் பல்வேறு தளங்களில் இயங்கும் அரசியல் சக்திகள், சமூக அமைப்புகள், மதத் தலைவர்கள், இளைஞர்கள், பெண்கள், அறிவுஜீவிகள், புலம்பெயர் சமூகங்கள் மற்றும் தமிழக தொப்புள் கொடி உறவுகள் அனைவரும் வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் பால் ஒன்றுபட வேண்டும். ஈழத்தமிழ் மக்களில் அரசியலை முன்னெடுக்கும் அரசியல் தலைமைகள் ஒரேயொரு மக்கள் ஆணையை பெற்ற வட்டுக்கோட்டை தீர்மானத்தை மையமாக வைத்தே தமது அரசியல் நகர்வுகளை மேற்கொள்ள வேண்டும். இன்று புதிதாக அரசேறியுள்ள தமிழக முதல்வரிடமும் ஈழத்தமிழரின் தேசிய கேள்வியை வட்டுக்கோட்டை தீர்மானத்தினூடாக அணுகுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். எனவே தமிழ் மக்களின் அபிலாசைகளும் தியாகங்களும் ஒரு நாள் நிறைவேற வேண்டும் என்று ஆசி கூறி நிற்கின்றேன். இவை கைகூட வேண்டுமானால் மத்தியில் ஒற்றுமை தலைத்தோங்க வேண்டும். பிரிவினைக்குள் பிரிவினை தோற்றுவிக்கப்படுப்படின் அனைவருக்கும் தாழ்வு. ஊழல், அநீதி, அடக்குமுறை, சமூக சீர்கேடு, பாதுகாப்பின்மை இவற்றை அழித்து நல்லாட்சி உருவாக்க துடிக்கும் இவ்வரசு இதை கவனத்தில் எடுக்கும், சிரமேற்கொண்டு செயல்படும் என்ற நம்பிக்கையோடு உங்களை வாழ்த்தி இறையாசி வேண்டி நிற்கின்றேன். 50 வருடங்களுக்கு முன்னர் இந்த தீர்மானத்துக்கு தங்களுடைய முழு ஆதரவை எல்லா மக்களும் ஏகோபித்த வகையில் கொடுத்தார்கள். இன்று அது இருக்கின்றதா என்பதுதான் எங்களுடைய மிகவும் கவலைக்குரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. எங்களுடைய முதுபெரும் தலைவர் தந்தை செல்வா அவருடைய இந்த மகத்தான கனவு நிறைவேற வேண்டுமென்றால் அந்த 76ஆம் ஆண்டு இருந்த அந்த ஏகோபித்த தலைமத்துவமும் 77ஆம் ஆண்டு இருந்த அந்த ஏகோபித்த மக்கள் ஆதரவும் இன்று எங்களுக்கு மிகவும் அவசியமானதொன்றாக இருக்கிறது.